வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிகினர்ஸ்க்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நாட்சஸ்னா என்ன, அது எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்றோம், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நாட்சஸ்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பிகினர்ஸ்க்கு இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் டெய்லரிங் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் கட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு நாட்சஸ் தெரியும். இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ்லேயே நீங்கள் படிக்கிறதா இருந்தாலுமே சரி, நீங்கள் கட் பண்ணுறதுக்கும் உங்களோட மேடம் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியிருக்காங்கன்னா சென்டரில் ஒரு கட் கொடுப்பாங்க, அதே மாதிரி சீம் அலவன்ஸில் ஒரு கட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கட் கொடுக்குறது எதுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா இந்த மாதிரி கட் நமக்கு தைக்கும் போது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த கட்டிங்கில் நம்ம கரெக்டாக தைச்சோம் அப்படின்னாலே நமக்கு கரெக்டான அளவு ஃபினிஷிங் சரியாக வந்துடும். மேக்ஸிமம் எந்த மிஸ்டேக்ஸும் வராமல் இருக்கும். ஸோ இப்போ நாட்சஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரெண்டு முக்கியமான விஷயத்துக்கு தான் நாட்சஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ ரெண்டு பீஸை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நம்ம ஃப்ரண்ட்லேயும் நம்ம ஒரு நாட்ச் போட்டிருப்போம், பேக் பீஸ்லேயும் ஒரு நாட்ச் போட்டிருப்போம். அந்த ரெண்டு நாட்சும் நமக்கு மேட்ச் ஆகும்போது தான் நமக்கு கரெக்டாக வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த மாதிரி ரெண்டு பீசஸாக நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த நாட்சஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த தப்பும் இல்லாமல் நம்ம தைக்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நமக்கு பீசஸ் மாறாமல் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நாட்சஸ் போட்டு தைக்கும்போது எந்த பீசஸும் மாறாமல் இருக்கும். நாட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்லீவ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மேக்ஸிமம் நாட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சீம் அலவன்ஸில் தான் நம்ம போடணும். ஓகேவா? ஏன்னா இந்த நாட்சஸ்க்கு இந்த நாட்ச் நான் இப்போ போடுறேன்ல, ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல இதுதான் என்னோட கரெக்டான அளவு. நான் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் விட்டுருக்கேன். இப்போ நான் நாட்ச் போடக்கூடிய இடம் இந்த சீம் அலவன்ஸில் தான். ஸோ இப்படி கரெக்டாக இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்படி சேர்த்து வச்சுட்டு இப்படி ஒரு கட் கொடுத்துட்டோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் நமக்கான சீம் அலவன்ஸ்கில் கொடுத்துருக்கக்கூடிய நாட்ச். இன்னொரு இது ஸ்லீவ்லேயே நம்ம எங்கே கொடுப்போம்னா சென்டர் நாட்ச் கொடுப்போம். சென்டர்லேயும் இதே மாதிரி ஜஸ்ட் இப்படி ஒரு கட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சென்டரில் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் நம்ம ஸ்லீவை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் ஒரு நாட்ச் கொடுப்போம். ஏன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இந்த சென்டர் நாட்சும் அந்த ஷோல்டரோட ஜாயிண்ட்டும் உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆகலை அப்படின்னா நிறைய பேருக்கு நான் உள்வளைவு கொடுத்தேன், ஆனாலும் எனக்கு ப்ளவுஸ் கரெக்டாக வரல, முன்னாடி சுருப்பு வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் இந்த சென்டர் நாட்சும் உங்களோட ஷோல்டரோட அந்த ஜாயிண்ட்டும் கரெக்டான இடத்துல மீட் பண்ணணும். ஸோ அது மேட்ச் ஆகாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இஷ்யூஸ் வரதா செய்யும். ஸ்லீவை பொறுத்தளவு நம்ம இந்த மாதிரி நாட்ச் போட்டோம். இது ஃப்ரண்ட் சைட்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம டாட் இருக்குல்ல, ஸோ டாட் இடத்துலையே நம்ம டாட் பக்கம், அதே மாதிரி ஆர்ம்ஹோல் டாட்டு, அதுக்கப்புறம் சைட் டாட், எல்லா பக்கமுமே இந்த மாதிரி நாட்சஸ் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கரெக்டாக நம்ம அதாவது நம்ம நாட்சும் கரெக்டாக இந்த ரெண்டு பாயிண்ட்டும் உங்களுக்கு மீட் ஆயிருச்சு, அதை கரெக்டாக வச்சு நீங்கள் மீட் பண்ண வச்சு தச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த டெய்லரிங்கில் தப்பாக இருக்குது அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் வராது. ஸோ இப்போ உள்ளவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ் இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே ஆன்லைனில் படிக்கிறதுனால இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்தை சரியாக தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் இது நம்ம ஒன்ஸ் நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த மாதிரி நாட்சஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஒன்ஸ் நம்ம பேண்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 3 லேயராக மடிப்போம். ஸோ அந்த மாதிரி மடிக்கிற இடத்துலலாம் எந்த பாயிண்ட், இப்போ 48 ஹைட்டுனா 48ல் நீங்கள் ஒரு நாட்ச் போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை இன்ச் விட்டால் கூட நீங்கள் மடித்து தைக்கும்போது அந்த நாட்ச் இருக்கிற இடத்த வச்சுட்டு இதுதான் கரெக்டான அளவு அப்படின்னு வச்சுட்டு நம்ம மடித்து தைச்சிடலாம். ஸோ நாட்சஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப டெய்லரிங்கை பொறுத்தளவு இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக பிகினர்ஸ் இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த வீடியோவில் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.